வணக்கம், இது தேவகோட்டை ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். மைதா பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கப் கீ எடுத்துருக்கேன். 1 கப் மைதா. நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதில் 1/2 கப்பு கீ, 1 கப் மைதா. நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். நல்லா மைதா வாசனை வர வரையும், கலர் மாறுற வரையும் வறுத்துக்கணும். நல்லா மைதா வறுபட்டுருச்சு. இதோட 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் பால்கோவா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் இல்லாத பால்கோவா, ஸ்வீட் பால்கோவா சேர்க்கலாம். அது சேர்த்தா சுகரை கம்மி பண்ணிக்கணும். எனக்கு கிடைக்காதனால நான் பால் பவுடர் சேர்க்குறேன். பால்கோவாக்கு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன். இன்னொரு பேனில் 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். 1 கப் மைதாவுக்கு 1 கப் சுகர். நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் வரையும் சேர்க்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சுகர் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். நான் இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கலர் வரணுங்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அந்த மைதா வறுத்து வச்சதோடு சேர்த்து கிளறணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு எரியக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கணும்.